அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன அமல் செஞ்சாலும் 83 வருடங்கள் தொடர்ந்து அந்த அமலை செஞ்ச கூலி கிடைக்கும், அந்த ஒரு இரவில் நீங்கள் செஞ்ச. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமல்களை செய்ய பாருங்கள். ஒரு 2 ரக்காத்தாவது தொழுதுட்டு திக்ரு எடுத்துக்கிட்டு குரான் எடுத்து ஓதிக்கிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா போனால் வராது. இந்த வருஷம் நம்மக்கிட்ட அல்லாஹ் இந்த வாய்ப்பை நம்ம கையில் கொடுத்துருக்குறான். அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த வருஷம் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டமும் நீங்கிறதுக்கு இந்த இரவுகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு இரவு, அதாவது ஒற்றைப்படை இரவுல தான் லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு ஒற்றைப்படை இரவு மட்டும் நீங்க அமல்களை செய்ய வேண்டாம். அந்த 10 இரவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 10ஐயும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு இரவும் ஒரு 2 ரக்காத் தொழுது சஜிதால நீங்கள் துவா செஞ்சாலே போதும். உங்களுடைய பல வருட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும்ல, நிறைய பேர் சொல்லின்னு இருக்கீங்க. இந்த ஒரு 10 நாட்களை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கடன் இருக்கா, அந்த கடனுக்கான துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க இந்த இரவுகளில். அப்போது இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த கடன் அடைஞ்சு ஒரு நல்ல ஒரு வருமானம் பெருகும் உங்கள் வீட்டில். அதே போல் நோய் நொடிகள் இருக்கா, அந்த நோய்க்கான துவாக்கள் நிறைய இருக்குல்ல, அதை எடுத்து ஓதிக்கிங்க. பெரிய ஒரு ஹாஜத் நிறைவேற வேண்டியிருக்கா, அந்த ஹாஜத்துக்கான துவாவை எடுத்து ஓதிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த 10 இரவுகளில் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஏதாவது ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு, அந்த லைலத்துல் கத்ர் இரவு அடைந்த அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். கூட உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த 10 நாட்கள் காரணமாக அமையும். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 10 துவாக்கள் சொல்லியிருந்தேன். 10 துவாக்களை ஓதாமல் விட்டுடாதீங்க. இன்றைக்கி ஒரு 2 சூறாக்களை நான் சொல்கிறேன். இந்த 2 சூறாக்கள் உங்கள் வீட்டில் பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய சூறாக்கள். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதாமல் இருக்காதீங்க. அதில் முதல் சூரா கத்ர். இப்போ லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவில் குறிப்பிட்டிருக்கிறான். அது இந்த சூறா தான். இதற்காகவே தனியாக இறக்கி வச்சிருக்கிறான். அவசியம் இந்த இரவுகளில் இந்த சூறாவை எடுத்து ஓதுவது சிறந்தது. என்னதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு அதனுடைய தமிழ் அர்த்தத்தோடு எடுத்து ஓதுங்க. அவசியம் ஓதுங்க. ஓதும் போது உங்களுக்கு புரியும் இந்த ஒரு இரவு எவ்வளவு பரக்கத்தான பாக்கியமான ஒரு இரவு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஒரு முறை அதனோட தமிழ் அர்த்தத்தோடு ஓதி காமிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் அதை, அதாவது குர்ஆனை, கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். அதாவது முதல் வகை இறங்கப்பட்ட இரவு தான் அது. அதுதான் அல்லாஹ் இந்த ஒரு சூறாவின் ஆரம்ப வசனத்திலே சொல்கிறான். 2வது வசனம், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதாவது இந்த ஒரு இரவு கண்ணியமிக்க இரவு. எதனால் கண்ணியமிக்க இரவு? அல் குரான் இறங்கந்தால. அப்போ அந்த கண்ணியமிக்க இரவுனா என்னது? 1000 மாதங்களை விட மேலான ஒரு இரவு. அதனால தான் அந்த இரவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. இதை யார் சொல்கிறான்? அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇஸ்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அதில் மலக்குகளும் ஆன்மாவும், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். அந்த இரவில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு கேட்டால் மலக்குமார்கள் ஃபுல்லாக இறங்குவாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இறங்குவாங்க. நார்மலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி வரும்போதெல்லாம் இறங்கியிருக்கிறாங்க. எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் இந்த பூமிக்கு இறங்குறாங்கன்னா அது இந்த கண்ணியமிக்க இரவில் தான். நிறைய மலக்குமார்கள் இறங்குவாங்களாம். மலக்குமார்களின் வருகையால் இந்த பூமியை ரொம்ப நெருக்கடியாக இருக்குமா. இப்போ டிராஃபிக் ஜாம்லாம் இப்படி ஆகுது, பைக்கு கார் எல்லாம் போகும்போது அந்த அளவுக்கு இந்த பூமியை நெருக்கடியாக ஆகிடும். எதனால்? மலக்குமார்களின் வருகையால். எதற்காக இத்தனை மலக்குமார்கள் இறங்குறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்குமார்கள் சுட்டு அதில் இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கு அடுத்த வருஷம் வர இருக்கிற அந்த விதி எல்லாமே அந்த ஒரு இரவில் தான் இறக்கப்படுமா. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர்.
சாந்தி நிலவி இருக்கும். அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். மலக்குமார்கள்லாம் இறங்குறாங்கல்ல, அந்த ஒரு இரவு அவ்வளவு சாந்தியாக இருக்குமா. ரொம்ப குளிராகவும் இருக்காது, ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது. நல்ல ஒரு சாந்தியான அமைதியான ஒரு இரவாக இருக்குமா. அது எது வரைக்கும்னா மறுநாள் ஃபஜ்ர் இருக்குது பார்த்தீங்களா, அது பாங்கு கொடுக்குற அந்த நேரம் வரைக்கும் அந்த ஒரு இரவு தொடர்ந்து இருக்கும். இந்த இரவு எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா கத்ரில் ஒரு 5 வசனங்கள் மூலமாக அழகாக நமக்கு கூறுகின்றான். அப்போது இந்த இரவில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அவ்வளோ மலக்குமார்கள் இறங்குறாங்க. எதை கொண்டு இறங்குறாங்க? நம்முடைய விதிகளை கொண்டு இறங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கான விதிகளை கொண்டு இறங்குறாங்க பூமிக்கு. இப்போ விதி என்பது ஒவ்வொரு வருஷமும் தனித்தனியாக எழுதி இறக்கப்படலை. ஏற்கனவே அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான். அந்தந்த வருஷத்துக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவின் மூலமாக அல்லாஹ் இறக்குகின்றார். இப்படிப்பட்ட விதி மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். நம்முடைய துவாக்களின் மூலமாக இது போன்ற கண்ணியமான இரவுகளை நம்ம அமல்கள் செஞ்சு அல்லாஹிடம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த விதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய இந்த ஒரு வருடம் முழுக்க நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நாம் இந்த இரவில் கேட்கும் துவாக்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் இந்த இரவை வீணாக்காமல் அதிகமாக துவாக்கள் செய்யுங்க. சிறப்பான திக்ருகள், இது போன்ற சிறப்பான சூறாக்கள், சிறப்பான வசனங்களை கொண்டு அல்லாஹ்விடம் சஜிதால துவா கேளுங்க. நிச்சயமாக உங்கள் விதி மிக அழகாக மாறும். அடுத்ததாக ரெண்டாவது சூறாவை பொறுத்த வரைக்கும் சூரா கௌசர். செல்வத்தை அள்ளித்தரும் ஒரு சூறா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்த சூறா இது. இந்த சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு அந்த வறுமை நீங்கி வளமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற இரவுகளில் பாக்கியமான இரவுகளை நீங்கள் ஓதும்போது சொல்லவே வேணாம். இந்த வருஷம் முழுக்க இந்த ஒரு சூறாவின் காரணமாக உங்கள் வீட்டில் செல்வம் நல்ல ஒரு பரக்கத்தாக வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு சூறாவையும் சேர்த்து ஓதிக்கிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர். முஹம்மதே, கௌசரை உமக்கு வழங்கினோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்காக அறுப்பீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். உமது எதிரிதான் சந்ததியற்றவன். 3 வசனங்கள் தான் இந்த ஒரு சூறாவில் இருக்குது. ஆனால் இந்த வசனங்களை ஓதின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா மிக ஒரு மன வருத்தத்தில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வருத்தத்தை நீக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதலுக்காக இந்த 3 வசனங்களை இறக்குனான். நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை கொடுத்தான் இந்த ஒரு சூறாவின் மூலமாக. மிக சிறந்த ஒரு சூறா. நம்ம டெய்லியும் ஓத வேண்டிய சூறாக்களில் இதுவும் ஒன்று. இது போன்ற இரவுகளில் இந்த சூறாவையும் ஓதிக்கிங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 சூறாமே சிறப்பான சூறா தான். சூரா கத்ர் மற்றும் சூரா கௌசர். எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். இத்தனை முறை தான் கணக்கு இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. ஆனால் பொருள் உணர்ந்து ஓதுங்க. இப்படி ஓதி நீங்கள் துவா செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சும்மா ஒரு நாள் ஓதி விட்டுடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் இந்த ஒரு 2 சூறாவை எடுத்து ஓதிக்கிங்க. ஓத உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். 2வது சூறாவை பொறுத்த வரைக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் சூரா கௌசர். ஃபஸ்ட்டு சூறாவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அது மனப்பாடம் ஆகிடும். தொடர்ந்து ஒவ்வொரு இரவுகளையும் ஓத பாருங்கள். ரமதானின் கடைசி பிறை வரைக்கும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாக்கள் உங்கள் விதியை மாற்றக்கூடிய சூறாக்களாக இருக்கலாம். இந்த சூறாக்கள் ஓதி உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். இந்த வருடம் உங்களோட விதி மிக சிறந்த முறையில் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.